இப்பத்திய காலத்துல எல்லாருமே அடுக்குமாடிகள்ல தான் வசிக்கிறாங்க இல்லையா? அந்த காலம்தான் தனித்தனி வீடுகளா இருக்கும். இப்போ அடுக்குமாடிகளா இருக்கிறது தான். அதாவது எல்ஐசி பில்டிங் அந்த காலம் அது ஒண்ணுதான் 16 மாடிகள் கொண்டதா இருக்கும். இப்போ எங்க பார்த்தாலும் அடுக்குமாடிகளா இருக்கு. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேரா வந்துருச்சு. அதுவும் 20 மாடிகள் 24 மாடிகள்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் சொசைட்டின்னு இருக்கும். ஓகே, ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே, இப்படி இருக்கும்போது அங்கே அவங்களுக்குன்னு ஒரு தனி சொசைட்டி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு மேபி அங்கே ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஜிம் இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அதில் அங்கே எதுவும் ப்ராப்ளம்னா அவங்க முறையிடுவாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி காமன் தீஸ் டேஸ். அந்த காலம்தான் இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் இருக்காது. இப்போ ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகள்லையும் ஒரு அசோசியேஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பில் வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம அதை பற்றி முறையிடுவது, அதை எப்படி நம்ம கன்வர்ஸ், அதை பற்றி நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இப்போ முதலாக நம்ம ஒரு காரியம் என்னென்னா, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு தனித்தனியாக வண்டிகள் நிறுத்தும் இடம் இருக்கும். பட் விருந்தாளிகள் வந்தால் அவங்க எங்கே கொண்டு போய் அந்த வண்டியை நிறுத்துவாங்க இல்லையா? அது அதை பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் கேட்க போகிறோம். இங்கு விருந்தாளிகளின் வண்டிகள் நிறுத்துமிடம் இடம் எது? நிறுத்தும் இடம் எது? இங்கு விருந்தாளிகளின் வண்டிகள் நிறுத்தும் இடம் எது? இங்கிலீஷ்ல இதை எப்படி கேட்கறதுன்னு பார்க்கலாம். Where is the visitors parking area? Where is the visitors parking area? விருந்தாளிகளின் வண்டிகள்னா கார்ஸ், எதுனாலும் பைக்ஸ் எல்லாம். பார்க்கிங், வண்டிகள் நிறுத்தும் இடம்னா பார்க்கிங் ஏரியா. ஓகே, வேர் இஸ் த விசிட்டர்ஸ் பார்க்கிங் ஏரியா? படிக்கட்டின் விளக்குகள் சரியாக எரியவில்லை. அதை மாற்ற முடியுமா? படிக்கட்டின் விளக்குகள் சரியாக எரியவில்லை, அதை மாற்ற முடியுமா?
இப்போ படிக்கட்டு வந்து அந்த அங்கே அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கவங்க எல்லாருமே அந்த படிக்கட்டை யூஸ் பண்ணலாம், லிஃப்ட்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு லைட் எரியலைன்னா அவங்க அசோசியேஷனில் தான் கேட்கணும் அதை மாற்றுறதுக்கு, இல்லையா? அதுக்கு தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் பேசுறதுன்னு பார்க்கலாம். படிக்கட்டின் விளக்குகள் சரியாக எரியவில்லை, அதை மாற்ற முடியுமா? The lights the lights ன்றது the staircase lights ன்னு சொல்லிடலாம். படிக்கட்டுனா the staircase, lights விளக்குகள்னா lights. ஓகே, படிக்கட்டின் விளக்குகள்னா the staircase lights are not working. Can we change them? The staircase lights are not working. Can we change them? Okay. Next இதுக்கு போலாம். பாத்ரூமில் தண்ணீர் கசிகிறது. யூஸ்வலாக பாத்ரூமில் வந்து அந்த பைப்ஸ்லேருந்து சில சமயம் தண்ணி கசியும், இல்லையா? அதை வந்து சரி பார்ப்பவர் யார்? இந்த மாதிரி டியூப்ஸு, இந்த மாதிரி பைப்ஸ்லலாம் உடைஞ்சா சரி பார்க்கும் ஆள் பேர் என்ன? பிளம்மர். ஓகே, இங்கிலீஷில் பிளம்மர். தமிழில் வந்து சரி பார்ப்பவர்னே நம்ம சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம். பாத்ரூமில் தண்ணீர் கசிகிறது, அதை சரி பார்ப்பவர் வருவாரா? பாத்ரூமில் தண்ணீர் கசிகிறது, அதை சரி பார்ப்பவர் வருவாரா? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு பார்க்கலாம். There is a கசிவு அப்படின்னா என்னது? இங்கிலீஷ்ல என்ன வேர்டு? லீக்கேஜ். There is a leakage in the, எங்க லீக்கேஜ் இருக்கு? பாத்ரூமில், குளிக்கும் அறையில். ஓகே, குளியல் அறையில்னே சொல்லி நம்ம எழுதிடலாம். ஏன்னா உங்களுக்கு பாத்ரூம்ன்றது வந்து இங்கிலீஷ் வேர்ட். குளியல் அறையில் தண்ணீர் கசிகிறது. ஓகே, there is a leakage in the bathroom. அதை சரி பார்ப்பவர் வருவாரா? Will the plumber, P-L-U-M-B-E-R, but B is silent, so we say plumber. Okay, B is silent. Will the plumber come? அதை சரி பார்ப்பவர் வருவாரா? Will the plumber come? Okay, next sentence. இங்கு அசோசியேஷனில்
அசோசியேஷனில் ஓகே அசோசியேஷனுக்கு சந்தா எவ்வளவு? இங்கு அசோசியேஷனுக்கு சந்தா எவ்வளவு? இது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? How much is the annual subscription? How much is the annual subscription for the association? இங்கு ஆண்டு சந்தான்னு சொல்லிடுறேன். The annual subscription. இங்கு ஆண்டு இங்க வரணும். அசோசியேஷனுக்கு ஆண்டு சந்தா எவ்வளவு அப்படின்னா how much is the annual subscription? ஆண்டு சந்தானா annual subscription for the association. இங்க அசோசியேஷனுக்கு ஆண்டு சந்தா எவ்வளவு? How much is the annual subscription for the association? Okay, next one. பத்தாம் நம்பர் வீட்டில் வசிக்கும் பத்தாம் எண் என்னன்னு சொல்லலாம், நம்பர்னு சொல்லலாம். பத்தாம் நம்பர் ஒரு பத்தாம் எண் வீட்டில் வசிக்கும் நபரை பற்றி நான் புகார் அளிக்க வேண்டும். புகார்னா என்னது? அவரை பத்தி ஏதோ ஒரு அவர் ஏதோ தப்பா செஞ்சிட்டாரு, அதை பத்தி நீங்க புகார் அளிக்கணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே, புகார்னா கம்ப்ளைண்ட். பத்தாம் நம்பர் வீட்டில் வசிக்கும் நபரை பற்றி நான் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். I need to complain about the person. நபர்னா the person dwelling or living எப்படினாலும் சொல்லலாம். dwellனா live அர்த்தம், dwelling in or residing in கூட சொல்லலாம். ஓகே, residing in சொல்லலாம். residing in apartment number I need to complain about the person residing in apartment number 10. Okay, பத்தாம் நம்பர் வீட்டில் வசிக்கும் நபரை பற்றி நான் புகார் அளிக்க வேண்டும். ஓகே, நேற்று
எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லை. நேற்று எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுவீங்க? We had no power supply in our house. எப்போ? yesterday, நேற்று. நேற்றுனா yesterday. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இங்கு விருந்தாளிகளின் வண்டிகள் நிறுத்தும் இடம் எது? நிறுத்தும் இடம் or நிறுத்தும் இடம், நிறுத்தும் இடம், நிறுத்தும் இடம் எது? Where is the visitors parking area? இங்க இந்த apostrophe வந்து எஸ்க்கு வெளியே போட்டிருக்கேன். ஏன்னா அது ப்ளூரல், விருந்தாளிகளின், ஓகே, விருந்தாளியின் இல்லை, விருந்தாளிகளின் parking area. Okay, so where is the visitors parking area? Next one. படிக்கட்டின் விளக்குகள் சரியாக எரியவில்லை. அதை மாற்ற முடியுமா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முறையாக தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்படி இப்போ என்ன கேட்குறோம் நம்ம இங்கிலீஷில்? The staircase lights are not working. Can we change them? மாற்ற முடியுமானா change. ஓகே, அதை them, மாற்றனா change. Can we change them? Staircaseனா படிக்கட்டு, விளக்குகள்னா lights. ஓகே, the staircase lights are not working. Can we change them? Next one. குளியல் அறையில் தண்ணீர் கசிகிறது. அதை சரி பார்ப்பவர் வருவாரா? குளியல் அறைனா பாத்ரூம், தண்ணீர் கசிகிறதுனா there is a leakage. So there is a leakage in the bathroom. அதை சரி பார்ப்பவர் வருவாரா? Will the plumber, அதை சரி பார்ப்பவர் பேர் என்ன இங்கிலீஷ்ல? plumber. come, வருவாரா? come. next one. இங்கு அசோசியேஷனிற்கு ஆண்டு சந்தா எவ்வளவு? how much is the annual, ஆண்டுனா annual, subscription, சந்தானா subscription for the association. How much is the annual subscription for the association? Now I just said the association. Before a word beginning with a vowel sound, we have to pronounce the as the. Okay? The annual, the association. Will the plumber, this is a consonant sound, so will the plumber come? I said. next one. 10ஆம் நம்பர் வீட்டில் வசிக்கும் நபரை பற்றி நான் புகார் அளிக்க வேண்டும். புகார்னா என்ன சொன்னேன்? complain. I need to complain about the person residing in apartment number 10. 10ஆம் நம்பர் வீடுனா apartment number 10. next one. நேற்று எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லை. மின்சாரம்னா பவர் சப்ளை. நேற்றுனா yesterday. ஓகே.
We had no power supply in our house. எங்கள் வீட்டில் our house yesterday. We had no power supply in our house yesterday. Okay, shall we see only the English sentences now? Where is the visitors parking area? Where is the visitors parking area? The staircase lights are not working. Can we change them? The staircase lights are not working. Can we change them? There is a leakage in the bathroom. Will the plumber come? There is a leakage in the bathroom. Will the plumber come? How much is the annual subscription for the association? How much is the annual subscription for the association? I need to complain about the person residing in apartment number 10. I need to complain about the person residing in apartment number 10. We had no power supply in our house yesterday. We had no power supply in our house yesterday. Okay, I'm going to give you some more sentences pertaining to the residential apartment association. Okay, and all the queries and questions related to it. Practice them. We'll see some more sentences now. ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா தண்ணீர் ப்ராப்ளம் தான். எங்கே பார்த்தாலும் இப்போது தண்ணீர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அடுத்த சென்டென்ஸ் நான் கொடுக்க போகிறது தண்ணீர் ப்ராப்ளம். அதாவது தண்ணியை ஆன் பண்ணாக்கா, மோட்டர் போட்டாக்கா தண்ணி டேங்க்குக்கு போவதில்லை. அதை எப்படி சரி கட்டுவது அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, பார்க்கலாம். தண்ணீர் ஏற்றும்போது தொட்டிக்கு தண்ணீர் சரியாக ஏறவில்லை. பம்பை சரிபார்க்க முடியுமா? தண்ணீர் ஏற்றும் போது தொட்டிக்கு தண்ணீர் சரியாக ஏறவில்லை. பம்பை சரிபார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னா அது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். Water doesn't go up the tank properly. சரியாக ஏறவில்லைனா doesn't go up the tank properly.
Can you please சரி பார்க்க முடியுமானா can you please check it. Water doesn't go up the tank properly. Can you please check it? தண்ணீர் ஏற்றும் போது தொட்டிக்கு தண்ணீர் சரியாக ஏறவில்லை, பம்பை சரி பார்க்க முடியுமா? Can you please check the pump? அப்படின்னு கொடுத்துருக்கேன். Can you please check the pump? Next question. I think this is the 8th one and this is the 7th one. திருமதி ரமாவின் நாயை பற்றி நான் புகார் அளிக்க வேண்டும். திருமதி ரமாவின் நாயை பற்றி நான் புகார் அளிக்க வேண்டும். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? 10ஆம் நம்பர் வீட்டில் வசிக்கும் நபரை பற்றி புகார் கொடுத்தோம். இப்போ நம்ம திருமதி ரமாவின் நாயை பற்றி புகார் கொடுக்கிறோம். சரியா? இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது பார்க்கலாம். I would like to complain about, புகார்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், complain. Complain about Mrs. Rama's dog. I would like to complain about Mrs. Rama's dog. Okay. திருமதி ரமாவின் நாயை பற்றினா about Mrs. Rama's dog. எனக்கு ஆண்டு சந்தா கட்டும் ரசீது வேண்டும். எனக்கு ஆண்டு சந்தா கட்டும் ரசீது வேண்டும். Okay, let's see how to write this in English. I want the receipt. How did I pronounce this word? Receipt. This P is silent. Don't say receipt. Okay, receipt is not the right word. Receipt. P is silent. I want the receipt for my annual subscription. Anybody will want a receipt for whatever money that you pay, isn't it? நீங்க எங்கே பணம் கட்டினாலும் ரசீது வாங்காம போகக்கூடாது. இப்போ நீங்க தமிழ்ல ரசீது அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் இங்கிலீஷ்ல ரிசீட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, டோன்ட் சே ஐ வாண்ட் மை ரசீது ஃபார் மை ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். Here it is receipt. Okay, I
want the receipt for my annual subscription. Okay. ஓகே, அடுத்தது வந்து தினமும் பொருட்கள் விற்க பொருட்கள் விற்கும் நபர்கள் உள்ளே வருகிறார்கள். தினமும் பொருட்கள் விற்கும் நபர்கள் உள்ளே வருகிறார்கள். ஏன் அவர்களை செக்யூரிட்டி அனுமதிக்கிறான். தினமும் பொருட்கள் விற்கும் நபர்கள் உள்ளே வருகிறார்கள். ஏன் அவர்களை செக்யூரிட்டி அனுமதிக்கிறான்? இது நல்ல கேள்விதான் இல்லையா? ஓகே, ஏன்னா இந்த காலம் யாரையும் நம்ப முடியாது. யாருனாலும் உள்ளே வந்து எதையாவது காணாம போச்சுன்னா நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதை எப்படி எழுதுறது பார்க்கலாம். எவ்ரி டே பொருட்கள் விற்கும் நபர்களுக்கு ரெண்டு வார்த்தையில சொல்லலாம். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சேல்ஸ் representatives come into our apartments. ஏன் why does the security guard allow them? Why does the security guard allow them? Okay, இப்போ திருப்பி பார்க்கலாம் அந்த சென்டென்ஸ். தினமும் பொருட்கள் விற்கும் நபர்கள் உள்ளே வருகிறார்கள். ஏன் அவர்களை செக்யூரிட்டி அனுமதிக்கிறான்? Every day sales representatives come into our apartments. Why does the security guard allow them? Okay, security guard na security nu sollirkom. Every day na dinamum, பொருட்கள் விற்கும் நபர்கள்னா sales representatives. Okay, now we'll read all the 4 sentences once again and then I'll teach you the pronunciation. First of all, remember all W words round your lips. Okay. தண்ணீர் ஏற்றும் போது தொட்டிக்கு தண்ணீர் சரியாக ஏறுவதில்லை or ஏறவில்லை.
பம்பை சரிபார்க்க முடியுமா? ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Water doesn't go up the tank properly. Can you please check the pump? Water doesn't go up the tank properly. Can you please check up the pump? Next one. திருமதி ரமாவின் நாயை பற்றி நான் புகார் அளிக்க வேண்டும். I would like to complain about Mrs. Rama's dog. I would like to complain about Mrs. Rama's dog. எனக்கு ஆண்டு சந்தா கட்டும் ரசீது வேண்டும். I want the receipt for my annual subscription. I want the receipt for my annual subscription. Next one. தினமும் பொருட்கள் விற்கும் நபர்கள் உள்ளே வருகிறார்கள். ஏன் அவர்களை செக்யூரிட்டி அனுமதிக்கிறான்? Every day sales representatives come into our apartments. Why does the security guard allow them? Every day sales representatives come into our apartments. Why does the security guard allow them? Okay, now we'll check only the English sentences, and all these are pertaining to residential apartments and the society where they have associations there. Okay, water doesn't go up the tank properly. Can you please check the pump? I would like to complain about Mrs. Rema's dog. I want the receipt for my annual subscription. Every day sales representatives come into our apartments. Why does the security guard allow them? Okay, practice these sentences well, because most of us these days stay in residential apartments and you may have need to speak all these sentences. So practice them well and speak beautifully.